360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். இந்த மாதம் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் கோச்சாரத்தில் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இந்த 10ஆம் இடமும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு நன்மைன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடத்துல கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், மதிப்பு மரியாதை கூடும். ஆக யாருடைய ஜாதகத்திலெல்லாம் 10ஆம் இடத்துல கிரகங்கள் வலுவாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தால் காரியங்கள் உண்டு. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் குருவோடு சேர்ந்துருவார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்போ இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் ஆகுங்க. பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் தொழில் சிறப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் பண வசதி, பொருள் வசதி இருக்கா? கண்டிப்பாக உண்டு. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய 2ஆம் இடதிபதி புதன், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இது வரைக்கும் உங்களுடைய 10ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கோ, 10ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையே பார்ப்பார். ஆக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. கையில் ஓரளவுக்கு பணம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவருமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆக அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் தெளிவான சிந்தனைகள், தெளிவான செயல்பாடோடு இந்த மாதம் இருங்க, செயல்படுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் இருக்குது, அந்த பயணத்தான் நன்மைகள் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்கேன், இடம் மாறணும்னு நினைக்கிறேன், அல்லது ஊரே மாறி போகணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்குது, பிரிக்காமல் இருக்குது, பாகப்பிரிவினை இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். என்னுடைய சொத்துக்களில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, அது எப்போ கிளியர் ஆகுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதெல்லாமே கிளியர் ஆகி மன நிம்மதியை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குற போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மூவ் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது, பெயர் புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் கூடும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் நான் ட்ரேடிங் பண்ணணும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது.
நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்கள், அதாவது எனி ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஓரளவுக்கு இன்கம் கொடுக்கும். இன்கம் கொடுக்குங்கிறதுக்காக பிட்காயின்ஸை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பார்த்துங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அல்லது டிஜிட்டல் கரன்சியில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை ஃபியூச்சரில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய எண்ணம், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் தான் இந்த காரியம் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லதொரு ஏற்ற முன்னேற்றமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் பெயர் புகழ் கூடும். எதிரிகளை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிக்கும். இது எல்லாமே இருக்குது. இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இனி வருங்காலங்களில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கரியர், ஒரு வேலை, ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை, சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக வேலை என்பது ஏதோ ஒரு விதத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். பட் அந்த வேலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் உங்களுடைய கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும், மதிப்பு கூடும், மரியாதை கூடும். பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். அப்படி இருந்தால் நீங்கள் கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு கடன் கிடைக்கும், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே இனிமேல் வருங்காலங்களில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எனக்கு பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, அல்லது முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குங்கிறவங்கெல்லாம் கூடிக்கிட்டே தான் இருக்கும் நோய். இந்த நோயை குறைக்கிறதுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப வருங்காலங்களில் முக்கியம். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்லையுமே உங்களுக்கான தனித்தன்மை பெரிய லெவலில் டெவலப் ஆகும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். 2 பேருமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் தான் இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கை. ஸோ கணவன் மனைவி உறவு இந்த தடவை அவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இல்லை, நார்மலாகவே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு பகவான், செவ்வாய் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கார். அதிலே சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மணி இருக்குது. யாருக்கெல்லாம் ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி லாங் ஜேர்னி வேண்டாம். இந்த ஜேர்னி போகிறதுல ஒரு இடைக்கு யோசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஹையர் எஜுகேஷனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், வீசா எதுவும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வரும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இதே தான் நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. வருங்காலங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நம்முடைய முன்னேற்றத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் முழுமுதற் கடவுள் விநாயகர், எங்கெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்கோ அவரெல்லாம் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலன்கள் குறையும். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.